எங்களை அதிகமாய் நேசித்து வளர்த்துற நல்ல தகப்பனே, தர்மையான இந்த பசுத்தமான ஓய்வு நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். சோதரிகள் ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளிலே உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உன் நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க கொடுத்த இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, உம்மால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட நாளுக்காக, நீங்க உயிர் தெழுந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். சோதரிகள் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நாங்கள் எடுக்க போற ஒவ்வொரு ஜெபமும் உங்களுடைய சன்னிதானத்திலே ஏற்றட்டுமே. நாங்கள் பாட போற ஒவ்வொரு பாடலும் உங்க நாமத்துக்கு மகிமையாக இருக்கட்டுமே. ஆண்டவரே, சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பாவரிக்கை ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்க போகிறோம், பாவரிக்கை பாடலை பாட போகிறோம். அதை கேட்டு நீங்க பாவ நிவர்த்தி கொடுத்து, நீங்க பரிசுத்தமுள்ள தேவன், நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிற நாங்களும் பரிசுத்தமுள்ளவனாய் மாற நீங்க அந்த பகுதியை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. தேசப்பாமுடைய வேத பகுதிகளை 4 வேத பகுதியை நாங்கள் வாசிக்க போகிறோம். ஒவ்வொரு வேத பகுதியானவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்க மாற்றி கொடுக்கும்படி ஆஞ்சரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, துதி நேரத்துல பரிசுத்த ஆவியானவர், அந்நிய பாஷை ஆவியானவர் எங்கள் மத்தியில இறங்கி ஆசீர்வாதம்படி ஆஞ்சரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற அருமையான ஆயர் கூட உங்களுடைய கணத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய பலவிடத்துல நீரே பலனாய் இருந்தாண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை வல்லமையாய் சொல்லும்படியாய், உங்களுடைய பலத்தினால இடைக்கட்டும்படியாய் உங்களுடைய பலன், உங்களுடைய பரிசுத்த கரம் அவரை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து பொதுவான விசுவாச பிரமாணம், காணிக்கை, பாடல், காணிக்கை, அறிவிப்பு, ஜெபம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மாற்றி ஆத்துமகள் திரளாய் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த ஆராதனை உன் நாமத்துக்கு மகிமையாய் நடத்தும்படியாய் வருகிற ஆத்துமகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவரை ஆராதனையாய் நீங்க மாற்றி கொடுக்கும்படியாய் ஒவ்வொரு பகுதியும் உங்களுடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க ஏற்று வணங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு முச்ச மக்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கொடுத்து மகிழ கடவோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆண்டவர் நாமும் மகிமைக்கின்றோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம்.
திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் சோதரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கொள்கிறே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுகிறே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை இந்த நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்பவனால் நம்மை நாமே வஞ்சிக்கலாகும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவர், நீதி உள்ளவர். நான் எழுந்து தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பலத்துக்கு விரோதமாய் பார்வையில பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்ல. உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனதிற்கு சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். நமது பலவனுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். எல்லாரும் முழங்கால் நின்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கடந்த வாரம் முழுதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து, கடந்த மாதம் முழுதும் ஒவ்வொரு நாளும் சுகபத்திரமாய் நம்மை பாதுகாத்து அப்படியே தோளிலே சுமந்து சட்டைகளை மறைத்து ஆண்டவர் பாதுகாத்து இந்த நாளிலே அவரை துதிக்க, அவரை பாட, அவரை ஆராதிக்க ஆண்டவர் கொண்டு வந்திருக்கின்றார். எனவே ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற, கடந்த நாட்டிலே நாம் தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை ஆண்டவருக்கு மனத்தாழ்மையாய் ஒரு நிமிடம், எல்லாரும் ஒரு நிமிடம் மனத்தாழ்மையாய் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் அவரை துதிக்கிற காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுதும் நாங்கள் தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாரம் ஆண்டவரே நாங்கள் வந்து உடைய சன்னிதானத்தில் முழங்கால் படியிட்டு நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை ஏதாவது செய்திருந்தால் எங்களை மன்னியும் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் இந்த பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் உம்மை ஆராதிக்க வரும்பொழுது நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. சோதனைகிறோம். உடைய ஆண்டவரே கண்களிலே பரிசுத்தத்தை கொடுங்க. உடைய பேச்சிலே பரிசுத்தத்தை கொடுங்க. உடைய செயலிலே பரிசுத்தத்தை கொடுங்க. உடைய சிந்தையிலே பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய நடக்கையில கூட நீங்கள் பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள கூட்டமாய் மாற ஆண்டவரே நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பாவரிக்கை பாடலாக கீர்த்தனை புத்தகத்தில் 108வது பாடல், விசுவாசின் காதை பட
இயேசு என்ற நாமம் என்ற பாடலை நாம் எல்லாரும் பாடி பாவலைக்குள்ளாய் கடந்து செல்வோம். விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாருது பாசம் விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாருது பாசம் பசித்த ஆத்துமாவை பசியாற்று மன்னாதுவே மூசிப்பாருதல் நிலை தோறு மூன்றோ அந்த பெயரே மூசிப்பாருதல் நிலை தோறு மூன்றோ அந்த பெயரே துயரை அது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தோ பயங்கள் யாவும் இயேசுவென்ற பரந்தோடியே போகோ பயங்கள் யாவும் இயேசுவென்ற பரந்தோடியே போகோ காயப்பட்ட கழுவி சுத்தப்படுத்தோ மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்க மின்றி விடுத்தோ மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்க மின்றி விடுத்தோ கிருபை திரளேற்று நிறைந்திருக்கோ எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே ஆண்டவாய ஜீவனி மாற்றமே முடிவே என்னால் வரும் துதியை நீரை ஏற்று கொள்ளும் தேவே என்னால் வரும் துதியை நீரை ஏற்று கொள்ளும் தேவே விசுவாசிக்காது பட இயேசு என்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம் விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். இரண்டாவது பாவ ஜெபத்தை சொல்லும்போது பின்பாக சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கின்றோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்க நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டதை வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தீர்த்துதலையும் தந்தருவாங்க. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வளர்த்துற நல்ல தகப்பனே, தர்மையான பசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுதாண்டவரே என்னுடைய பணிகளுக்காக, என்னுடைய குடும்பத்தின் வேலைகளுக்காக அநேக இடங்களில் ஓடி ஆண்டவரே நாங்கள் பிரிந்து என்னுடைய வீட்டின் காரியங்களுக்காக நாங்கள் எல்லா காரியங்களும் செய்து வந்த ஆண்டவரே, இதோ இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே, நீங்க பரிசுத்தப்படுத்தப்பட்ட இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் திருச்சபையாய் குடும்பமாய் வந்து அமர்ந்த ஆண்டவரே இயேசுப்பா, உம்மை நோக்கி பார்த்து எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை செய்து ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால நீங்க எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை உம்முடைய ரத்தத்தினால எங்களை கழுவி இருக்கிறீங்களா? சோதரிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, எங்களையே காணிக்க அர்ப்பணிக்க நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்திருக்கிறீர்கள். சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வரை தடைப்பட்ட ஆத்துமாக்கள் எல்லாரையும் நீங்க கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே, இந்த ஆராதனை உங்க நாமத்துக்கு மகிமையாய் எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் நீங்க மாற்றி கொடுக்க போறீங்க. சோதரம் ஒவ்வொரு பகுதி உங்களுடைய கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க ஆசீர்வாதத்தோடு பிள்ளைகள் கடந்து செல்ல நீ நாம கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துவோம். இயேசு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து 4 வேத பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், சங்கீதம் 8, லூக்கா 10ஆம் அதிகாரம். அதற்கு முன்பாக ஆண்டவருடைய வேத புத்தகத்தை நாம் உயர்த்தி ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டியே நீலமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி ஏன் நீலமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. முதலாவது வேத பகுதி ஏசாயா 5ஆம் அதிகாரம். முதலாம் வேத பாடமாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஏசாயா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 13 முடிய வாசிக்க கேட்போம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 13 முடிய. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்கன திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார்.
அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் தீரும். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படாமலும் களைகள் எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெரிச்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்றார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று, யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும் வீட்டோடு வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ! சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது மெய்யாகவே. அந்த திரளான வீடுகள் பாழாகும், பெரியவைகளும் நேர்த்தியானவைகளும் ஆகிய வீடுகள் குடியில்லாதிருக்கும். பத்தேர் நிலமாகிய திராட்சை தோட்டம் ஓரே படி ரசம் தரும். ஒரு கள விதை ஒரு குருணி விளையும். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி காத்திருந்து இருட்டு போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ! அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்பூர்வையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் சுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கைகளை சிந்திக்கிறதும் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடல் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது வேறு பகுதி கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 10 முடிய. அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சமாதானங்களையும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக வைத்து வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷனிலேயே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்கள் இல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த விசேஷத்தை இல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சகிக்கப்பட்டவனாய் இருக்கிறவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சகிக்கப்பட்டவனாய் இருக்கிறவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவதாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 8. நாம் மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 8 கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். அவஞ்சனையும் மடிக்காரனையும் அடக்கி போட தேவரும் உம்முடைய சத்துவத்தை நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணேன். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும்
நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைத்திருக்கிறதும் மனுஷகுமாரனை நீ விசாரித்திருக்கிறதும் அவன் எம்மாத்திரம் என்றேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரிகள் மேல் நீர் அவனுக்கு ஆறுதல் தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. வாசிக்க வேண்டிய சங்கீத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 முதல். லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரை. கோராரி பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பீர்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். வாசிக்க வேண்டிய 4ஆம் வேத பாடம் வாசிக்க முடிகிறது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நம் நின்ற வண்ணமாகவே ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து அவருடைய பலத்தினால அவருடைய இடைக்கட்டி பாதுகாத்து அவருடைய செட்டல்கள் மறைவிலே நம்மை பாதுகாத்து வருகிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அநேக பலவீனங்கள் வந்தாலும் அந்த பலவீனங்கள் மத்தியில ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு புதிய பலனை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மழையானவரே என்னை
ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கிட்டார்களே, நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்தார். எங்களுடைய பலவீனங்கள் நேரங்கள் எல்லாம் நீங்க எங்களை பலப்படுத்தினார். உங்களுடைய சட்டங்கள் வாழ்வுகளை எங்களை பாதுகாப்பு. அதுக்காக கோடா கோடி சோதனைகள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிற ஆண்டவரே, உம்மை விட்டா எங்களுக்கு யாரு ஆண்டவரே இருக்கிறாங்க? உலகத்தில் இருக்கிற பாட்டு நீங்க பெரியவளா இருக்கிறீர்களே, சோதனைக்கிறோம் சோதனைக்கிறோம் சோதனைக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் முழு முழுத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய பலவிடத்தில் நீங்க பலனாய் இருந்தீங்க, என்னுடைய சரீரத்தில் இருக்க எல்லா பலவத்திலும் நீங்க பலனாய் இருந்தீங்க. எத்தனை பலவீனங்கள், அந்த பலவீனங்கள் மத்தியில் நீங்க எங்களை பாதுகாத்தீங்களே, வழிநடத்தீங்களே. உமக்கு நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. செய்வாடோ ஆவியே
இந்த இடம் அசைய உள்ளம் நிறந்த இறங்கி வாருமே. பெருநடைய நிரப்பிடுமே பலத்தினாவே. பலநடைய நிரப்பிடுமே பலத்தினாவே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் அசைவாடும் கைகள் உயர்த்தி ஆவியே தோல்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தோல்மையே ஆவியே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்மையான இந்த பசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தினாண்டவரே. எத்தனை பலவீனத்தின் மத்தியாண்டவரே நீங்க பலனாக இருக்கிறாண்டவரே. எத்தனை போராட்டம் பிரச்சனை மத்தியில் நீங்க எங்களை பாதுகாத்தாண்டவரே. இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளை ஆண்டவரே உண்மை துதிக்க, உண்மை பாட, உண்மை ஆராதிக்க நீங்க இந்த நேரத்தை கூட்டி கொடுத்தீங்கன்னா உன் பலவிடத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்க. அந்த வார்த்தை திருச்சபைங்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைவேறி கொண்டிருக்கிறது. நன்றியாக பயப்படாதே, திமிராதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்க. அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள், ஒவ்வொரு சபை விசுவாசிகளும் அதுவே நீங்க நடத்தி வரீங்க. அதை நான் சொல்றேன். இந்த கால வேளையிலே நாங்கள் உண்மை அர்ப்பணிக்கிறோம், எங்களே அர்ப்பணிக்கிறானே, முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறானே. உடைய வார்த்தைகளை சுமந்ததற்கு ஆயிரக்காக சொல்லிக்கிறோம். அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலனும் இயேசுவின் நாமத்திலே மாறுவதா. உங்களுடைய பலத்தினால் அவரை இடைக்கட்டி உங்களுடைய வார்த்தைகளை வல்லமையாய் சொல்லும்படியாய் அவரை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய் சொல்லுகிறோம். வந்திருக்கிற திருச்சபை விசுவாசிகள் எல்லாரையும் கருத்துறாங்க. யாரெல்லாம் போய் பாடி துதித்தார்களோ எல்லாரையும் உடைய பரிசுத்த ஆவியினால் உடைய பலத்தினால நீங்க இடைக்கட்டிருக்கீங்க. சோதரம் கடந்த வாரம் முழுதுமாய் கண்மணி போல பாதுகாத்தது. வருகின்ற வாரம் முழுதும் ஒவ்வொரு நாளும் திருச்சபைக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளோடு இருந்து பாதுகாக்க போறீங்க. நாட்களை ஆசீர்வாதமாய் எங்களுக்கு மாற்றி கொடுக்க போறீங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தும். இயேசு மற்ற மக்கள் நல்லதினாலே ஆமென் ஆமென் ஆமென். நம்மளாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னபடியாய் நம்ம அதில் வந்திருக்கிற ஆயர் அவர்களை நான் கரங்களை தட்டி எல்லாரும் அன்போடு திருச்சபையின் சார்பில் நாங்கள் வரவேற்போம். தாங்கி என்னை திருசித்தம் போ வழி நடத்தும் புயவன் கையில் களிமண்ணா ஆடுதினமோ மலைத்திடுமே புயவன் கையில் களிமண்ணா ஆடுதினமோ
அழைத்திடுமே ஓம் வசனோ தியானிக்கையில் இதயமது ஆறுதலே ஓம் வசனோ தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேலையிலே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருமாக நான் வாழ்த்துகிறேன். பலவீனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் பலமுள்ளதாக இருந்திருக்கிறார். அவருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிற்பதே எனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. கொஞ்சம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே ஒரு சின்ன தலைப்பு, படைப்பின் சீர்கேடு. இதுதான் இன்றைய தலைப்பு. The corruption of creation. படைக்கப்பட்ட படைப்பு சீர்கெட்டு விட்டது என்ற தலைப்பின் கீழ் பார்க்கிறோம். சீர் கெட்டுவிட்டது என்று சொன்னால் ஏற்கனவே சீராக இருந்தது என்று அர்த்தம். இதிலே ஆண்டவர் எல்லாவற்றுமாக படைக்கிறார். படைத்து என்ன சொல்கிறார்? இது நல்லது என்று சொல்கிறார். ஆனால் அந்த நல்ல படைப்பு மனிதனின் வீழ்ச்சியால் படைப்பே வீழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு புரிகிறது என்று தமிழிலே இலக்கணம் கற்றுக் கொடுப்பார். உலகம் சிரித்தது என்று சொல்லுவார். அப்போ உலகம் சிரித்தது என்று சொன்னால் உலகமா சிரிக்கிறது? உலகத்தில் உள்ள மக்கள் சிரிக்கிறார்கள். அதற்கு ஆகுபெயர் என்று சொல்லுவார் இலக்கணத்தில். அதுபோல மனிதனே வீழ்ச்சி அடைந்தால் படைப்பே வீழ்ச்சி என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை படைத்து பாதுகாத்து அரவணைத்து எல்லாவற்றையுமாக செய்தவர் படைப்பிலே தோல்வி அடைவாரா? இதுதான் கேள்வி. தோல்வி அடைந்ததாகத்தான் சொல்லுகிறான் இந்த வரு சிற்பமாக. இங்கே ஏதேன் தோட்டத்திலே கண் சாயலாக படைக்கிறார். தன்னுடைய ஆவியை மனிதனுக்கு தருகிறார். அவர் தந்த ஒரு காரியம் ஆத்மா. அந்த ஆத்மா ஒரு சுதந்திரமாக உனக்கு கொடுக்கப்பட்டது. புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது உனக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறதோ அப்பொழுது அதை நீ பயன்படுத்த வேண்டும். வீட்டிலே எங்க வேண்டுமானாலும் போய் வரலாம் என்ற ஒரு சுதந்திரம் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அதற்காக அவர்கள் தீய வழியிலே போகலாமா? போகக்கூடாது. அப்படி என்றால் என்ன நடந்தது என்று பார்த்தால் மனிதன் கீழ்ப்படியாமையிலே விழுந்து விடுகிறான். நமக்கு ஒரு குழப்பம். அப்போ ஆண்டவர் இயற்கையை படைக்கிறார். இயற்கையை படைக்கும் பொழுது 5 பெரிய பூதங்கள் என்று சொல்லுவார். என்னது? ஆகாயம், நீர், நிலம், காற்று, அக்னி. இவை எல்லாம் இலவசமாக உன்னுடைய கையிலே உனக்கு ஆளுகைக்கு உட்பட்டதாக உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சுதந்திரம். ஆனால் அந்த சுதந்திரத்தை நீ இழந்து விட்டாய். நீ எழுந்தவுடன் ஆண்டவருடைய மகிமை அற்று போகிறாய். ஆண்டவருக்கு தூரமாக போய்விடுகிறாய். எனவே அங்கு நீ வீழ்ந்தது ஆண்டவருக்கு அவமானம். அவர் படைத்த படைப்பு எல்லாம் நல்லது என்று கண்டவர் உன்னை தவற விட்டு விட்டார். அப்படி சொல்லலாமா?
நான் தவறிவிட்டேன், அப்படி சொல்லலாம். யோசி, நான் தவறிவிட்டேனா, ஆண்டவர் என்னை தவற விட்டார்? பெரிய கேள்விதான். ஏனென்றால் நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம், மற்றவர்கள் மீது பழிகளை போட்டே பழக்கப்பட்டது. மனிதனை படைத்து அவர் ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கிறார். இவன் என்னுடையவன், எனக்கு கீழ்ப்படிவான். அப்போ அந்த படைப்பே வீழ்ச்சி அடைந்து விட்டது என்று அவனுடைய செய்கையின் மூலமாக நாம் அறிகிறோம். அப்போ கடவுள் தோற்று போய்விட்டார் என்று வலு சர்ப்பம் சொல்லுவது. நீ படைத்த படைப்பு நல்லது என்று கண்டாயே, நான் திசை மாற்றி விட்டேன். உன்னுடைய படைப்பு தோல்வி, உன்னுடைய படைப்பு வீழ்ச்சி என்று அவன் கொக்கரிக்கிறான். உண்மைதானே? ஆனால் யோசித்து பாருங்கள், சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட எல்லா சலுகைகளையும் நாம் மாசு அடையும். எப்படி என்றால், நீதியுள்ள படைப்பு அநீதியாக மாற்றப்படுகிறது. எது பாவம்? பாவம் எது? அநீதி எல்லாம் பாவமே. அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். அநீதி எல்லாம் பாவமே. அப்படி என்றால் நீதி உள்ள படைப்பு அநீதியாக மாறுகிறது. அநீதி என்று சொல்லும் பொழுது நீ எவைகளுக்கெல்லாம் அநீதி செய்தாய் என்று பார்த்தால், பெரிய காற்றை மாசுபடுத்தி விட்டார். புதிய நீர் தண்ணீர் பொல்யூட்டர், அதுவும் கெட்டு போய்விட்டது. நிலம் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு நஞ்சுத்தன்மை உள்ளதாக நிலம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகாய விரிவு, செயற்கைக்கோளுக்கு நிறைய டஸ்ட்கள் இருக்கு, ஓசோன் படலம் என்றெல்லாம் பார்த்தோம். இப்படி தேவையற்ற முறையிலே பயன்படுத்துகின்ற அக்னி, ஒரு தீக்குச்சியை எடுத்து ஒரு கேண்டில பத்த வச்சா அது என்ன? வெளிச்சத்தை, அந்த ரூமுக்கு வெளிச்சத்தை புதுசு. அதே தீப்பெட்டி கொளுத்தி ஒரு ரூமுக்கு மேல போட்டினா அழிவை கொடுக்கும். ஏசையா, இந்த சூழலிலே நாம் வேத ஆராய்ச்சி மூலமாக சில பாடங்களை நாம் படிக்கிறோம். இன்றைக்கு வாசித்த எல்லா பாடங்களையுமே கொஞ்சம் தொட்டு விட்டு போகிறோம். ஏசையா 5:4. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், ஏசையா 5:4. நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நீ செய்யலாம். அது நல்ல பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்ததென்று. பிதா தோட்டக்கார். அவர் அழகாக ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துகிறார் தனக்கு. அந்த தோட்டத்திலே அவர் என்ன வைக்கிறார்? நற்குல எல்லாம் திராட்சை செடி வைக்கிறார். கொத்துறாரு, எல் போடுறாரு, பராமரிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. அது ஒரு சிஸ்டம் இருக்கு. வேலி அடைத்து பண்படுத்தி பார்க்க பூ பூக்கள், காய் காய்க்கிறது, நல்ல பழம் தரும் என்று எதிர்பார்க்கின்ற நேரத்திலே அந்த பழம் கசப்பாய் இருந்தது. அதுதான் ஏசியாவுக்கு வெளிப்பட்டது. தோட்டக்காரர் யார்? நம் பிதாவான. தோட்டம் எது? இஸ்ரவேல் வம்சமே. அதை பற்றி சபையில் நீ செய்யும். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அப்ப திராட்சை தோட்டம் எதை குறிப்பிடுகிறது? இஸ்ரவேலரை குறிப்பிடுகிறது. அப்போ இஸ்ரவேலரிடம் தன்னுடைய பிள்ளைகள் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர்கள் கசப்பான பழத்தை பெறுகிறார். இன்றைக்கு நாமும் அதுதான்.
அவர் நம்மிடத்தில் ஒரு நல்ல நற்ப பழங்களை எதிர்பார்க்கும் பொழுது நீ என்ன செய்கிறார்? கசப்பான பழங்களை கொடு. வைக்கம் முகமது பஷீர் என்ற ஒரு மனிதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிறந்த எழுத்தாளர். அவர் என்ன செய்கிறார்? எழுதி கொண்டே இருக்கிறார். ஆர்டிகல் சாப்பாட்டு நேரம் தாண்டி பஸ்ஸில் ஒரு திடீரென்று நேரம் கடந்த பிறகு அவர் சாப்பாட்டுக்கு வீட்டில் செல்கிறார். ஒன்றுமில்லை, ஹோட்டலுக்கு போகிறார். ஹோட்டலிலே போய் சாப்பிடுகிறார். கல்லாவில் வந்து கையை விடுற காசு பயந்து விட்டார். நல்ல பெரிய மனிதன், சிறந்த மனிதன். நான் வீட்டுக்கு போய் எடுத்து வருகிறேன் என்று சொன்னால் அந்த கடைக்காரன் கடுமையாக அவரை சீண்டும் பொழுது உன் சட்டையை கழட்டி வைத்து போ. அவருக்கு அவமானம் தாங்க முடியாது. கழட்டி விட்டார். அத்தோடு விடுவான் என்று பார்த்தார். கீழே இறங்கி அந்த வேஷ்டையும் விழுக்கப்பட்டார். குறுகி போய் திடீர்னு ஒரு பொருள் வெளியே ஹோட்டல் வெளியே, டேய் நிறுத்துப்பா, திரும்பிப்பா, இன்னைக்கு அவனுக்கு எவ்வளையா தரணும்? தரணும், அதை நான் தரேன் சொல்லி கொடுத்து விட்டு அந்த மனிதன் போய்விட்டார். ஒரே சந்தோஷம். அதே பார்வையில் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படியே போக போக அவர் மறைந்து யார் என்று தெரியாது. ஏதோ ஒரு குரல் வந்து அவரை காப்பார். இப்படி திரும்பி பார்க்கிறார். அங்கே ஒரு கிட்டத்தட்ட 70 பேர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் யாரும் இவரை கண்டுகொள்ள. அவர்கள்தான் கசப்பான பழங்களின் அடையாளம். இன்றைக்கு நீயும் நானும் பழங்களின் கசப்பை நாம் தந்து கொண்டுதான் இருக்கிறோம். யாருக்கு எது நடந்தா நமக்கு என்ன? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். மாறிவிட்டது, பொருட்டது, சீர்கட்டு விட்டது. சீர்கட்டு விட்டது என்று சொன்னால் பொருளாதாரத்தில் சொல்லலாம், மத வெளியிலே சொல்லலாம், தேவையற்ற காரியங்களில் ஆர்கியூமெண்ட், தேவையானவர்களை பேசவில்லை, மனிதர்களுக்கு மனிதன் விரோதத்தை உருவாக்குகிறார், நீதியற்ற ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் கசப்பான ஒரு பழமாக அடையாளம் காட்டப்படுது. ஆனால் இந்த கசப்பான பழத்தை தருகின்ற அந்த செடி யார்? இஸ்ரவேலர். அவர் நான் எதுக்காக வந்தேன்றாரு? இஸ்ரவேலருக்காகத்தான் வந்தேன்றார் இல்லையா? முதல் பெற்றோர் யார்? ஆதாம், ஏவா. அவர்களும் கசப்பை தந்தார். ஃபர்ஸ்ட் யூத், முதல் வாலிபன் காயின், அவனும் கசப்பை தந்தான். முதல் ராஜா சவுல், அவனும் கசப்பை தந்தான். இப்படி கசப்பானதையே நாம் கொடுத்து கொண்டிருந்தால் எவ்வளவு காலம் ஆண்டவர் கொடுப்பார்? இதற்கு காரணம், நான் கசப்பை கொடுக்கிறேன் என்று காரணத்தை கேட்டால் 2 காரணத்தை நான் சொல்லுவேன். ஒன்று, என்னுடைய சுயநலம் இல்லையா? சுயநலம் என்று சொன்னால் நான் சுயநலத்தோடு வாழ்கிறேன், நான் மட்டும் வாழ வேண்டும். சில நேரங்களில் தமாஷுக்கு சொல்வார்கள், எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு எதிராளிக்கு 1 கண்ணாச்சும் எவனா இப்படி வேண்டுவானா? வேண்டுமே, எனக்கு 2 போனாலும் பரவாயில்ல, ஆனால் அவனுக்கு 1 போகணும். இதுதான் கசப்பான பழங்களின் அடையாளம். உன்னுடைய எண்ணங்கள் சுத்தம் இல்லை, உன்னுடைய காரியங்கள் எதுவுமே சுத்தம் இல்லை, எல்லாம் அநீதி. அநீதியின் காரணமாக படைப்பே சீர்கெட்டு விட்டது. இதுதான் இது சொல்லும் போது நகோமி என்ன செய்கிறார்? 2 மருமகள், பெரியவர் ஓர்பா, 2வது அது தெரியும். ஆனால் முதல் மருமகள் சுயநலத்திற்காக மாமியாரை விட்டு சென்று விடுத்தார்.
அது சுயநலம். நிறைய சுயநலத்தை நாம் வேதாகமத்தை பார்க்கிறோம். இரண்டாவது நாம் என்ன சொல்கிறோம்? நிர்விசாரம். நிர்விசாரம் என்று சொன்னால் படி வசனம் 8 5 ஏசை தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி 11 சாராயத்தை நாடி சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டில் போகும் மட்டும் குடித்து கொண்டே இருக்கிறார். சரி, வரி குடிக்கணும். காலையில் எழுந்தவுடனே சாராயத்தில் யோசிப்பா. இன்னும் நம் வீட்டில் இருக்கிறார்கள் சாராயத்தை குடிக்கிறவங்க. கேட்டா நான் பகல் போல நான் உழைக்கிறேன் உங்களுக்காக, அதனால என் உடம்பு வலிக்கு நான் குடிக்கிறேன். இது காரணமா? அது அல்லவே. காலையிலே எழுந்தவன் அதான் கவர்மெண்ட் இப்போ 11 மணியோ 12 மணி ஆகிட்டாங்க. இல்லைன்னா காலையில் 6 மணிக்கு தரகிறாங்கன்னா 6 மணிக்கு போய் உட்காந்துருவான். சாராயத்தை நாடி அதிகாலையிலே. அதிகாலையிலே என்று சொல்லும் பொழுது நமக்கு முக்கியமான காரியம் ஞாபகத்துக்கு வரும். அது யாருடைய நேரம்? ஆண்டவருடைய நேரம். எப்படி? அதிகாலையிலே என்னை நோக்கி நான் உனக்கு கொடுப்பேன். அதிகாலையிலே ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்தில் நீ சாராயத்தை தேடுகிறாய். இதுதான் ஆதியாகமம் 22:3 பார்க்கும் பொழுது ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கொண்டு போகிறான். அதிகாலையிலே எழுந்து. அவன் அதிகாலையிலே எழுந்து போகிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னது? பலியிடல். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு காரியத்தை அவன் செயல்படுத்துகிறான் இல்லையா? அப்போ ஆபிரகாம் காலையில எழுந்தது ஆண்டவருடைய காரியத்தை செயல்படுத்துவதற்காக. அதே ஆதியாகமம் 28:18 பார்க்கும் பொழுது அதிகாலமே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்தான். அப்போ அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? பெத்தேல் வைக்கிறானா? பெத்தேல்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு. அப்போ அதிகாலையில எழுந்திருக்கும் போது யாக்கோபுக்கு ஒரு தரிசனம். ஆண்டவரிடத்தில் நீ நெருங்கும் பொழுது அதிகாலையிலே உனக்கு தரிசனம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 1:19 பார்க்கும் பொழுது அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அன்னாளுக்கு பேரு வாக்கியம் கிடைத்தது. 1 சாமுவேல் 1:10. அவர்கள் அதிகாலையில் எழுந்து அவர்தான் நம்ம வேண்டியது அதிகாலை. அவன் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். இவையெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டு மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமாகிய ஓரிடத்திற்கு போய் அங்கே என்ன பண்ணினார்? ஆண்டவரை நம்மை படைத்த குமார் வார்த்தையாலே உலகத்தை படைத்த அவர் செய்தது அதிகாலையிலே எழுந்து இருட்டோட நேரத்திலே எழுந்து புறப்பட்டு வனாந்தரத்துக்கு போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இப்படியாக அதிகாலையிலே கர்த்தரை தேடாமல் சாராயத்தை நாடி கசப்பான கனியை ஏன் கொடுக்க வேண்டும்? இதுதான் நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம். இப்ப சாராயத்துக்கு பதில் இப்ப என்ன வச்சிருக்கிறோம்? அதிகாலையிலே எழுந்தவுடன் நான் செல்போனை
எழுந்த உடனே யாரு ஏதோ மெசேஜ் வச்சுருக்காங்க, பாட்டு போச்சா, இது எதை போச்சா, அப்போ தான் வேறு என்னென்னமோலாம் வருது. சரி அதை வைக்கிறதுக்கு மனசு வருதா, இல்லை அது ரெண்டையும் பார்த்துட்டு வச்சிடலாம். 2 பார்க்க போகிறோம், பார்த்தா 1 மணி நேரம் ஓடி ப்ராக்டிக்கலாக நாங்கள் திட்டு வாங்கினோடனே, இல்லைம்மா நீங்கள் ஏதாவது மெசேஜ் பார்க்கணுமா போய் சாராயத்தை குடிப்பதும் செல்போனை நோட்டுவதும் ஒன்றாக காணப்படும். 2வது மனக்குழப்பம் அழிவை உண்டாகும். மனக்குழப்பம் அழிவை உண்டாகும். பொதுவாக மனுஷனுக்கு ஒரு மனக்குழப்பம் வருவது உண்டு. மனக்குழப்பத்திற்கு 2 முக்கிய காரணம். 1 தெளிவின்மை, 2வது நம்பிக்கை. என்னோட மனக்குழப்பம் வருதுன்னா ஒன்று நான் தெளிவில்லாமல் இருக்கணும் இல்லையா, நான் ஆண்டவர் மேல அல்லது மற்றவங்க மேல நம்பிக்கை இல்லாமல் இருக்கணும். இப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் குழப்பி விட்டவன் யாரு? மறந்தாருன்னா குளிர்ச்சியான வேலையில் அவர் வருவார், உரையாடுவார், பேசுவார், பழகுவார், சந்தோஷமாக போவார்கள், சமாதானமாக இருந்தார்கள், பழங்களை சாப்பிட்டார்கள், நிம்மதியாக இருந்தார்கள். ஆனால் பிசாசு சர்ப்பத்தின் மூலமாக உள்ளே நுழைகிறார், ஒரு சின்ன குழப்பத்தை உண்டாக்குகிறார். என்னவென்று, பாம்பின் வார்த்தையை அவர்கள் கேட்டார்களா அல்லது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டார்கள்? பாம்பின் வார்த்தை, நயவஞ்சகமான வார்த்தையை நம்பினார்கள். காரணம், தெளிவற்ற தன்மையிலே இருந்தார். தெளிவில்லாமல் இருக்கின்ற முடிவுகள் எல்லாம் குழப்பமாகத்தான். அப்போ குழப்பமாக நான் இருக்கும் பொழுது கொஞ்சம் நிதானமா யோசிப்போம். நம்மளே சொல்லிக்கிறோம் இல்லையா, hasty decisions are not a good one. அவசரமான முடிவுகளை நீங்கள் எடுத்தீர்களானால் நல்ல முடிவாக இருப்பது இல்லை. இப்போ நல்லா தெரியணும், குழப்பமான நேரத்திலே, குழம்பி கிடக்கின்ற நேரத்திலே தெளிவில்லாமல் நீ இருப்பாயானால் நீ முடிவு எடுக்கும் காரியங்கள் எல்லாம் இருப்பாய். யாக்கோபு 1:8 நான் பார்த்தது எல்லாம் உங்களுக்கு தெரிந்த வசனம். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருப்பான். ஆனா எப்ப பாரு எனக்கு அந்த காலத்துல இருந்து அந்த 2 வருஷம் இன்டர்வியூ, யூத்தில் எனக்கு இன்டர்வியூவே வராது. நான் ஷார்ட் டைப் ரைட்டிங் சொல்ல முடிச்சு 70 இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 3 பேர் எங்க கூட்டாலும் எனக்கு போட்டுருவாங்க. அப்படி போட்டோம்னா ஒரே நேரத்தில் 2 இன்டர்வியூ செலக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கிற தப்பான டிசிஷன்ஸ் இதில் போயிடும். நிறைய காரியங்களை நான் விட்டு இருக்கிறேன். 70 குவாலிஃபைடு ஆயிருந்தும் ரோஜனம் இல்லாமல் போயிடும். சொல்லுவாங்க, என் வீட்டு கூறி வந்து மாட்டேன். ஆண்டவருடைய குழப்பமாக நிலையற்றவனாய் இருப்பான். இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருப்பான். அதே தான் சொல்கிறோம். கலாத்தியர் 1:10 நாம் வாசிக்கிறோம். இப்போ பவுல் ஒன்று சொல்றாங்க கலாத்தியர் பேசும்போது, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா. எப்படி இப்போ சாதாரணமா 2 முடிவு எடுக்கிறது அதுவே தப்புங்க. இப்ப பெரிய முடிவு எடுக்கிறோம். யார? நான் மனிதனை பின்பற்றுவதா அல்லது தேவனை பின்பற்றுவதா? அதுல இன்னொன்னு என்ன சொல்றது, யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்துவதற்கு. இதுதான் இப்ப இருக்க செய்யற நம்ம ஊழியர்கள் தான். நாம் செய்கின்ற ஊழியர்கள் எல்லாம் என்ன? மனுஷரை திருப்திப்படுத்துகின்ற வகையில். நான் மனுஷரை திருப்திப்படுத்தலைன்னா என் சபைக்கு ஆள் வரமாட்டாங்க. அதனால ஒருத்தர் வாங்க தோத்திரம்
சும்மாவே சொல்ல வேண்டியது ரயில் எங்க ஏன் இல்லைன்னா பக்கத்தில் இன்னொரு சபை இருக்குது, அவங்க வாங்க வாங்க கூப்பிட்டு சூடு போடுறாங்க, நான் அங்கே போயிருக்கேன். அப்படியா? கூப்பிடுறாங்க, எல்லாம் கூப்பிடுவாங்க. விசாலமான வழிகள் இருக்குது, நெருக்கமான வழிகளிலே அப்புறம் கூப்பிட்டா சங்கரமா. நான் மனுஷனை பிரியப்படுத்துகின்ற ஊழியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படின்றால் நான் மனுஷரை பிரியப்படுத்துகின்ற காரியமாய் இருந்தால், அடுத்த லைன் படிங்க, நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. எவ்வளவு அழகா போடுறாங்க. அப்ப ஊழியக்காரன்னா யாரா இருக்கணும்? மனுஷனை திருப்திப்படுத்துறவனாகவா, தேவனை திருப்திப்படுத்தவா? இந்த ரெண்டு வந்த உடனே குழப்பம் தானா வருதா? ஏன்னா ஐயா ஊழியனா சாதாரண இல்லை, செய்யும் போது மனுஷர்களை நம்பித்தானே. என்ன மனுஷனை திருப்தி பண்றதுக்காக அவன் இந்திரா சந்திரான்னு போல்கிட்டே இருக்கான். அவனும் தேவனை துதிக்க வந்திருக்கான், நானும் தேவனை துதிக்க உன்னை அழைக்கிறேன். நாம் இருவரும் சேர்ந்து தேவனை துதிப்போம், ஆராதிப்போம், கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வோம். உனக்கு இருக்கும் தாளந்தை கர்த்தருக்கு நீ படை, எனக்கு இருக்கும் தாளந்தை நான் ஆண்டவருக்கு படைக்கிறேன். இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நீ மனுஷரை படைக்கிறதுக்காக போனீங்கன்னா அந்த ஊழியம் கடைசி வரை நிலையில் இருக்க. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்களோ ஞானத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர்களை பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தான் எல்லாம் வந்தான். யார்? சாக்ரட்டிஸ், புளூட்டோ, அரிஸ்டாட்டில், இந்த மாதிரி அறிவு கோட்பாடுகளை விதைத்தவர்கள். அறிவு கோட்பாடுகள் அந்த நேரத்தில் தான் கிறிஸ்துவ பிதாவை பற்றி சொல்லுகிறார். என்றால் நாம் தவறான முடிவுக்கு போகாதபடி இருக்க வேண்டும் என்றால், கெட்டுப்போன உன் மனதை திரும்ப சரி செய்து கொள்ள மனம் திரும்புதல் அவசியம். இதுதான் மூன்றாவது பாயிண்ட். மனம் திரும்புதல் நமக்கு மறுவாழ்வு கொடுக்கும். புரியுதா? அப்ப மனம் திரும்புதல் என்றால் என்ன? அப்போ இதே கதையை மறுபடியுமாக இயேசு சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசி. யோவான் 15ஆம் என்ன சொல்றார்? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டம். யோசிப்பார். அங்க என்ன சொல்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசி, நான் தோட்டக்காரர், நான் வச்ச செடி, நான் பராமரிச்சேன், நானே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா பழம் கசப்பான பழம். அப்ப நல்ல பழம் தரணும்னா இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தை மாம்சமானது, மாம்சத்தில் இருந்து சொல்லுகிறது. என்ன சொல்லுது? நான் மெய்யான. அப்போ அந்த செடி நான் வச்சது சீர்கட்டு போகிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் சீர்கட்டு போனார்கள். அதனால்தான் படைப்பின் சீர்கேடு சரி செய்யப்படுவதற்கு குமாரன் வந்தார். குமாரன் வந்தவர் உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். என்ன? நானே மெய்யான. அப்படி வாசிங்க. அப்படி இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இதையும் படிச்சு எப்படி கசப்பான பழம் நல்ல ருசி உள்ள பழமா மாறுதுன்றத பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடி, தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எது? என்னில் கனி கொடுக்க வேண்டும். நீ என்ன மூலமா தான் நீ கனி கொடுத்தால் நீ என்ன பண்ணுவ? தப்சர் இல்லைன்னா அறுப்புண்டு அக்னியிலே போடப்படுவார். அதான போடுறது. அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது
பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள். அடுத்தது என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஒரே ஒரு காரியம், அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான், இல்லையா? எப்படி நிலைத்திருக்கிறது? மனம் திரும்பி விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளுதல். மனம் திரும்பி விட்டேன் என்பதற்கு அடையாளம், நீ அவரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் பொழுது உன்னுடைய நடை உடை பாவனை எல்லாம் மாறும். நீ அவரில் நிலைத்திருக்கிறார். நீ அவரில் நிலைத்திருக்கும் பொழுது என்ன பண்றோம்? முடிங்க அந்த சென்டென்ஸ். என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் அதே இன்னொரு மாதிரி சொல்றேன். கிறிஸ்துவுக்குள் நீ இருந்தால் புது சிருஷ்டியாக. அப்ப புது சிருஷ்டினா கிறிஸ்துவுக்குள் இருக்கு. அப்ப கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் நானும் உங்களை நிலைத்திருப்பேன். அப்பொழுது நீ என்ன செய்வாய்? அந்த கசப்பான பழம் எல்லாம் மாறி நல்ல கனி கொடுக்கின்ற மக்கள். மாமிசத்தின் இச்சைகள் 5 கலாத்தியர் 5:20 பார்க்கலாம், 19 பார்க்கலாம். அப்ப ஆவியின் கனிகள் அதையும் பார்க்கலாம். அப்ப ஆவியின் கனி 9 சுவைகளை கொடுக்கிறது. அது எங்க வருது? எப்போ வருது? நீ கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால், இல்லையா? அப்ப மனம் திரும்புதல் ஒன்றே வீழ்ச்சியிலிருந்து மீட்சியை கொடுக்கிறது. அப்போ நான் மீட்சி அடைய வேண்டும் என்றால், வீழ்ச்சியிலிருந்து நான் எழுந்திருக்க வேண்டும் என்றால், நான் மனம் திரும்ப வேண்டும். அப்போ குமாரன் வெளிப்பட்டதின் காரணம் இந்த வீழ்ச்சியிலிருந்து ஒரு மீட்சியை கொடுப்பதற்காகத்தான். எப்படி அந்த செடி, அந்த செடி என்று சொன்னால் இஸ்ரவேலர் சொல்கிறது. அதாவது ஏசாயா 5:7 பார்க்கும் பொழுது, கசப்பாக இருக்கிறதற்கு காரணம் கண்டறிந்தவர் குமாரனார். கசப்பான பழம் எது என்பதை கண்டறிந்தவர் குமாரன். அதற்காகத்தான் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திரு, நானே மெய்யான திராட்சை செடி, என்னில் இருந்தால்தான் உனக்கு கனி கொடுக்கும். அப்ப மனமாற்றத்தினாலே நீ நல்ல கனியை கொடுத்து நல்ல விதமாக ஒரு நல்ல சிட்டிசன். படைப்பின் ரகசியம், படைப்பின் வீழ்ச்சியிலிருந்து மீட்கப்படுவதற்கு நீயும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். மனுக்குலம் செய்த தவறை உணர்ந்து மனம் திரும்பினால் நல்ல கனியை கொடுப்பது ஆண்டவருக்கு மகிமையாகும். மனம் திரும்புவதிலே நமக்கு மறுவாழ்வு உண்டாகும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட நாம் எல்லாரும் எழுந்து நின்று பொதுவான விசுவாச பிரமாணத்தை எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நாதன் இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். பொது பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமனுக்கே சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை வலது பாட்டில் வீட்டிருக்கிறார். அவற்றிலிருந்து உயிர்த்தோரில் மரித்தோரில் நியாயம் பெற்று வருவார். விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்மையும் நம் காணிக்கையும் படிப்போம். கீர்த்தனை புத்தகத்தில் 224வது பாடல், தாசரே தாரரில் அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாவோம் என்ற பாடலை நம்மை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கையும் அர்ப்பணிப்போம். அருமையான சகோதரர் இமானுவேல் அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார்கள்.
அமர்வும் சபைக்கான அறிவிப்பை செயலாளர் அவர்கள் அறிவிப்பார்கள். இந்த நாளில் கூட புதிதாக நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற அருமையான அண்ணன் சிவகுமார் அண்ணன் அவர்களை நான் திருச்சபையின் சார்பில் நான் வருக நான் வரவேற்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராதனை வந்து கலந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் அன்போடு உங்களை அழைக்கின்றேன். இன்று ஆராதனையில் தொடங்கப்பட்ட சபை மக்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபை சார்பாக வாழ்த்துகிறேன். சபைக்காக அறிவிப்பு. இன்று நம்முடைய ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய செய்தி கொடுத்த நம்முடைய மூத்தாயர் அவருக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை பெண்கள் ஐக்கியம் நடைபெறும். யாவரும் அன்புடன் கலந்து கொள்வதாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 1/3/25 சனிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஆராதனை முடிவில் கமிட்டி மீட்டிங் நடைபெறும். வருகின்ற 8/3/25 சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 1 மணி வரை நமது ஆலயத்தின் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெறும். இதற்கு ஏற்பாடு செய்து உதவி செய்த சகோதரர் பிரபு UK. வருகின்ற 2/3/25 ஞாயிறு ஆராதனை உபவாச ஆராதனை நடைபெறும். சிறப்பு செய்தியாளர் வர இருக்கிறார்கள். அன்றைய தினம் உணவு கொடுக்கும் குடும்பம் திருமதி சாவித்திரி அம்மா அவர்கள் குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த உணவு கொடுத்த குடும்பத்தில் ஆசிரியக்குமாறு அன்று கேட்டுக்கொள்கிறேன். இது சபைக்காக அறிவிப்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான செயலாளர்கள் அறிவித்தது மூலமாக இந்த வாரங்கள் நடக்க போகிற ஆராதனைகள் வருகிற வெள்ளிக்கிழமை பெண்கள் ஐக்கிய ஜெபம், சனிக்கிழமை மாதத்தின் முதல் நாள் திருவிருந்து ஆராதனை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உபவாச ஆராதனை. அதில் சிறப்பான ஒரு ஊழியர்கள் வர இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் ஜெபிக்க, சாட்சி பகிர, ஆண்டோடைய வார்த்தை கேட்க சீக்கிரமாய் நீங்கள் கடந்து வரும்படி கேட்டு 12 மணிக்குள்ளாகவே ஆராதனை முடிக்க போகிறேன். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரும் நீங்கள் அதில் வந்து கலந்து கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உபவாச நாட்கள் வருகிற மார்ச் மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. சாம்பல் புதன்கிழமை 5ஆம் தேதி தொடங்குகிறது. எனவே அதற்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆராதனை நடக்கும் அடுத்த மாதத்தில். எனவே அதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். வருகிற ஈஸ்டர் வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி, 18ஆம் தேதி புனித வெள்ளி, 20ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகை வர இருக்கிறது. அந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு காலை 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நம்ம ஆராதனை நடத்த போகிறோம். அந்த ஆராதனை முடிவில் எல்லாருக்கும் டிஃபன் கொடுக்க எப்பவுமே நம்ம கொடுக்கிறது வழக்கம். இந்த ஆண்டு அருமையான நம்முடைய ஆண்டி அருணா ஹரிகரன் ஆண்டி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நம்ம எல்லாருக்கும் அந்த ஈஸ்டர் அன்னைக்கு காலையில் டிஃபன் கொடுப்பதாக அவர்கள் கடந்த வாரமே சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஆண்டி அவர்களுக்கும் அங்கிள் அவர்களுக்கும் குடும்பத்தின் பிள்ளைக்கும் நான் நன்றி சொல்லுவேன். அதே போல அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு எல்லாருக்கும் கஞ்சி கொடுப்போம், மோர் கொடுப்போம். அந்த மோர் கூட நான் யாரும் கொடுக்கலன்னா நானே கொடுக்குறேன்னு சொல்லி அருமையான ஆண்டி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே ஆண்டிக்கும் அங்கிளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்முடைய செயலாளர்கள் அறிவித்தார்கள். அடுத்த மாதம் மார்ச் மாதம், இது 1ஆம் தேதி வந்தோன்னா மார்ச் மாதம் 8ஆம் தேதி 2வது சனிக்கிழமையில நம்முடைய திருச்சபையில ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நடத்திருக்கிறோம். இலவச கண் சிகிச்சை முகாம். அதை நம்ம அந்த சர்ச்சில் இருக்கும்போது நடத்தினோம். இந்த வருஷம் என்னன்னா நம்ம மத்தியில வெளிநாட்டில் UKல இருக்கிற ஒரு பிரபுன்ற ஒரு அண்ணன் நம்ம மத்தியில வந்து வர்ஷிப் பண்ணாரு. நம்முடைய பார்த்திப அவருடைய நண்பர். அவர்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா,
நீங்க ஒரு கண் சிகிச்சை முகாம் நடத்துங்க, அது வந்து நம்முடைய திருச்சபையோடு இணைந்து நடத்தணும் அப்படின்னு அவர்கிட்ட பேசுறதுனால அவர் வந்து பார்த்து பிரதர் கிட்ட சொல்லி நேற்று தினத்துல என்கிட்ட யூகேல இருந்து அவர் பேசினாரு. ஐயா, ஆண்டவர் என்னோடு கூட பேசினாரு, இந்த கண் சிகிச்சை முகாம் நடத்துவதற்கு எவ்வளவு செலவாகுது அதை நான் கொடுத்துறேன், ஆனா உங்களுடைய ஆலயத்தின் மூலமா நடத்தணும்னா ஆண்டவர் என்கிட்ட பேசுனதுனால இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். வருகிற 8ஆம் தேதி மார்ச் மாதம் 2வது சனிக்கிழமை காலை 9 மணிலிருந்து 1 மணி 1:30 மணி வரைக்கும் நம்முடைய கீழே ஷாமினா பந்தல் எல்லாம் போட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வர இருக்கின்றார்கள். எனவே இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்த இருக்கின்றோம். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் அதற்கான ஒத்துழைப்பை அந்த நாளிலே எனக்கு ஒரு 100-150 பேருக்கு மேல இங்க வருவார்கள் நான் விசுவாசிக்கிறேன். அவருக்கெல்லாம் உதவி செய்ய இருக்கின்றோம். எனவே அந்த கண் சிகிச்சை முகாமை நம்முடைய திருச்சபையின் மூலமாய் நடத்துவதற்கு முன் வந்திருக்கிற அருமையான சகோதரர் யூகேல இருக்கிற பிரபு அண்ணன் அவர்களுக்கு நான் திருச்சபையின் சார்பிலே நான் நன்றி சொல்லுகிறேன். அதே போல நம்முடைய செயலாளர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். எந்த விதமான ஊழியத்தை செய்யும் போது ஆண்டவர் நாமம் மகிமைப்படும் என்பதிலே நான் நிச்சயமா சொல்லுகிறேன். இந்த நாளிலே இந்த மாதத்திற்குரிய தசம பாக காணிக்கையாக திருமதி செல்லம் பீட்டர் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக தசம பாக காணிக்கை படைத்திருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய அருணா ஹரிகரன் மற்றும் இமானுவேல் இமாஞ்சலின் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக தசம காணிக்கை ரூபாய் 2000 படைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த குடும்பத்திற்காகவும் மாத சந்தா காணிக்கை படைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் பொதுவான காணிக்கை படைத்திருக்கிற ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வணங்குற நல்ல தகப்பனே, அருமையான அந்த பசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே என் நேசருக்கு ஒரு செழிப்பான தோட்டத்தில் அந்த தோட்டத்தை நீங்க கற்களை பொறுக்கி அந்த தோட்டத்தை சுத்தப்படுத்தி அந்த தோட்டத்திற்கு சுற்றிலுமாக வேலி அடைத்து அந்த தோட்டத்தின் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அந்த தோட்டத்திற்குள்ளாக ஒரு ஆலையை உண்டாக்கி ஆண்டவரே நட்குள்ள திராட்சை செடிகளை அந்த தோட்டத்தில் நட்டு அது நல்ல கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி நீங்க காத்திருந்த நேரத்தில் அந்த கசப்பான கனிகளை கொடுத்தது என்று சொல்லி நாங்கள் இப்ப வேதத்திலே தியானித்து ஆண்டவரே நாங்கள் கசப்பான கனிகளை கொடுக்காதபடி நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு திராட்சை செடியாய் உம்மோடு இணைந்திருக்கின்ற ஒரு செடியாய் நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு செடியாய் எங்களை மாற்றி ஒரு ருசி உள்ள திராட்சை பழமாய் எங்களை மாற்றி ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் படி கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்குறீங்க, என்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா இடர்பாடுகளை எடுத்து போட்டீங்க. ஆனா நல்ல கனியை கொடுக்கும் என்று சொல்லி நீங்க காத்து கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க நல்ல கனிகளை கொடுக்கிற திராட்சை செடிகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் நாங்கள் கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா என்னுடைய திருச்சபைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரங்களை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அநேக தேவைகள் ஆண்டவரே, அநேக பலவீனங்கள் ஆண்டவரே, அந்த பலவீனங்களெல்லாம் மாற்றி இம்மட்டமாய் கொடுத்திருக்கிற நல்ல சுகத்துக்காய் பலத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ என்னுடைய திருச்சபைக்கு புதிதாய் வந்திருக்கிற அருமையான அண்ணன் சிவகுமார் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவிக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப சூழ்நிலை பலவிதமான இருக்கிறது, பலவிதமான பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், அதன் மத்தியில் இருக்கிற அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அந்த சகோதரன் உண்மை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஆராதனையிலே கலந்து கொண்டாடுவரே உடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடோடி வந்திருக்கிற அருமையான சகோதரனை அவருடைய மனைவி பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஏற்று அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மாற்றி
சமாதானத்தின் ஆவியானவர் அந்த குடும்பத்தை நீங்க வளர்த்தபடியாக ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம். அருமையான எங்களுடைய சகோதரி ரமாதேவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மருத்துவமனையில போய் பார்த்த பொழுது 2 கையில ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லி கலங்கி நிற்கிற அந்த சகோதரியை உங்களுடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்மால எல்லாம் கூட ஆண்டவரே. உங்களுடைய காயப்பட்ட கரத்தினால் மகளை தொடுங்க ஆண்டவரே. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக ஆண்டவரே. டாக்டர்கள் மத்தியில நீங்க பரம வைத்தியரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. அந்த ஏழை சகோதரிக்கு தேவையான நல்ல சரீர சுகத்தை கொடுத்து அந்த நரம்பு பகுதியில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் அந்த சரீரத்தில் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. இன்று யார் சுகவீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அருமையான எங்களுடைய சாமியில் அங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா அடைப்புகளும் மாற போகிற கிருபைக்காய் போடாமல் சோதனைக்கிறோம். கொடுத்த நல்ல சுகத்துக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல ரிசல்ட்டுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோதனைக்கிறாப்பா உம்மை நம்பி பொழுது ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவனே, நீங்க கைவிடாதபடி என்னுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து வருகிறத சோதனைக்கிறோம். அருமையான தம்பி ஜீவாவுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய தாயாருக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அநேக பலவீனங்களானவரே, அநேக பிரச்சனை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஏழை தாயாரையும் அந்த மகனையும் உங்களுடைய கருத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க அந்த குடும்பத்திற்கு ஆறுதலின் தேவனாய் தகப்பனாய் இருந்து நீங்க வளர்ந்தபடியா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த யாரார் சுகவீனமா இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன். இதோ திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற அருமையான மகனை இமானுவேலுக்காக ஜெபிக்கிறோம். இமானுவேலுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க வழிகளை திறந்தவரே, காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி சாட்சி பகிரபடியாய் நீங்க வழிகளை திறந்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் ஆண்டவரே, கர்ப்பம் தரித்திருக்கிற அருமையான மகள் ஜெர்லினுக்காக ஜெபிக்கிறோம். அந்த கர்ப்பத்தின் கனியை உடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். இம்மட்டுமாய் பாதுகாத்தது அருமையான மகன் நிறைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் வாகனத்தில் வேலைக்கு போகும்போது வரும்போது சுவாமி உங்களுடைய தூதரை கொண்டு பாதுகாத்து அந்த கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து நல்ல வளர்ச்சி கொடுத்து 10 மாதம் கழித்தாங்க குழந்தை தாய்மார் சுகமாய் நீங்க பிடித்தெடுக்க போறீங்களே, மகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. அருமையாய் சின்ன குழந்தையை தூக்கி வந்திருக்கிறேன். வீட்டுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அவருடைய கணவருக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அந்த குழந்தைய ஆசீர்வதிக்காதவரே, நல்ல வளர்ச்சியை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறீங்களே, அருமையான எலிசபெத் அம்மாக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று மீண்டுமாய் வந்திருக்கிற அருமையானது தாயார் அவருடைய கரத்துல அர்ப்பணிக்காதவரே, அவருடைய பலவிடத்துல நீரே பலனாயிருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்று யாராலும் பலவீனமாய் சுகவீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய கரத்துல அர்ப்பணிக்கிற சுவாமி. அவருடைய பலவிடத்துல நீரே பலனாயிருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இதோ அடுத்த வாரம் உணவு கொடுக்க போகிறேன் அருமையான எங்களுடைய தாயார் சாவித்திரி அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். தனக்கு கிடைத்த கொஞ்சம் வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்து வைத்தாண்டவரே, உணவு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த நன்மைகளை எல்லாருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்று முன் வந்திருக்கிற அந்த ஏழை தாயாரை உங்களுடைய கருத்துல அவருடைய கர்ப்பத்தின் கனிகளை பிள்ளைகளை உங்களுடைய கருத்துல நான் அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க ஆசீர்வதிங்க. இதற்குரிய இரண்டத்தனையான பலனை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, என்னுடைய பழைய ஆலயத்து கூட உங்களுடைய கருத்துல நான் அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க தடைகளை மாற்றி சீக்கிரமாய் எங்களுக்கு அதை வெற்றிகரமாய் திறந்து கொடுக்க போறீங்க. நாங்கள் விடுதலையோடு போய் ஆராதிக்கும்படியான வழிகளை திறந்து நீங்க பரம நீதிபதியாய் பரம வழக்கறிஞராய் எங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிறீங்களே, அதுக்காக சோதரிக்கிறோம். நன்றி செலுத்தினாப்பா. நன்றி ஆண்டவரே. இது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் பெண்கள் இணைந்து
என்னுடைய திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபித்து வருகிறார் ஆண்டவரே. அதை கேட்டு நீங்க பதில் கொடுத்து வருகிறீங்க. அதுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்றோம். வருகிற வெள்ளிக்கிழமை நடக்க போற பெண்கள் ஜெபத்துக்காக ஜெபிக்கிறோம். வருகிற சனிக்கிழமை நடக்க போகிற முதல் மாதத்தினுடைய முதல் நாள் திருவிருந்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். அடுத்த வாரம் நடக்க போகிற உபவாச ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். செய்து கொடுக்க போகிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற மார்ச் மாதம் 8ஆம் தேதி என்னுடைய திருச்சபையின் மூலமா நடக்க போகிற அந்த கண் சிகிச்சை முகாமுக்காக ஜெபிக்கிறோம். அதற்கு உதவி செய்கிற அருமையான சகோதரர் பிரபுக்காக, அவருடைய பெற்றோருக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை தூர தேசத்துல இருந்தாலும் எங்க ஊழியத்தோடு இணைந்து செயல்படணும். அவரோடு கூட நீங்க பேசினீங்க. அவர் கொடுக்க போற எல்லா காணிகளுக்காக மக்கள் நன்றி செலுத்தினாங்க. அதன் மூலமாய் இந்த பெருமைக்கு பகுதிக்கு அநேக மக்கள் பயனடைபடியாய் நீங்க திரும்ப இறக்க பாராட்டு. மாத சொந்த காணிக்கை படைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். பொதுவான காணிக்கை படைத்திருக்கிற கரங்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அதற்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்க வளர்த்தபடியாய் அருமையான லாசர் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற நல்ல சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். ஞானமணி அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற நல்ல சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். ஜான் பீட்டர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறாங்க. கொடுத்திருக்கிற நல்ல சுகத்துக்காய் உங்களுடைய பாடல்களை பாடுபடியான வரத்தை கொடுத்திருக்கீங்க. எடுத்துரைச்சபடிக்க எல்லா சபை விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். வரை தடைப்பட்ட எல்லா ஆத்துமகளையும் நீங்க கொண்டு வந்து சேர்க்க முடியும். தொடர்ந்து உங்களுடைய பிரசவத்தினால் கிடைக்கும் எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தும். அருமையான எங்களுடைய 1000 குடும்பங்களை கருத்தில் அர்ப்பணிங்க சுவாமி. அவருடைய பலவனத்துல நீர் பலனாகிறது. உடைய பலத்தினால் அவர் இடைக்கட்டும்படியா தொடர்ந்து உடைய வார்த்தைகளை வல்லமையாய் சொல்லும்படியாய் எடுத்து நீங்க பயன்படுத்தும்படியாய் உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறான். ஆசீர்வதிங்க. அவருடைய பலவனங்களை மாற்றுங்க. உடைய பலத்தினால இடைக்கட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தும். இயேசு ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்திருக்கு ஸ்தோத்திர ஜெபத்தை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை பரிசுத்த ஆவியானவர் தேடுதலும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். தெய்வ ஆசீர்வாத தோன்றி ஆடியாமே ஆனோபா வார்த்தை ஏனோ ஆப்பத்தாலே ஓசித்து வளர்ப்பியோ இப்போதுமை தேடி வந்து மானதார போற்றினோ மோட்சலோக திருத்தானேத்து ஓமை வாழ்த்தி தோழுவோ. ஆண்டவர்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்றேன்.